வந்து கான்செப்ட் என்னன்னா, பெருமாள் எடுத்த 10 அவதாரத்தை வச்சு தான் இந்த ஸ்டோரியை வந்து டெவலப் பண்ணியிருப்பார் நம்ம கமல்ஹாசன் வந்து. அந்த 10 அவதாரத்தோட என்னென்ன கேரக்டர்லாம் ஒத்து போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா, வாமனன் சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த பையன் வந்து சின்ன பையனா ஒரு ராஜா கிட்ட போவார். சின்ன பையன் தானே இவன் என்ன கேட்ட போறான்னு அந்த ராஜா கேட்பான். அந்த ராஜா பேர் வந்து மகாபலி, அவர் பேர் தான். இந்த பையன் வந்து கேட்பான், எனக்கு 3 அடி வேணும்னு. 3 அடி தானே அசால்ட்டா பேசுவாரு. அந்த பையன் வந்து டக்குன்னு இந்த பிரம்மாண்டத்தோட ஒரு பெருசா ஒரு பிரம்மாண்ட உருவம் எடுத்து நிற்பான். முதல் அடியிலே இந்த உலகம் எல்லாத்தையும் அளந்துருவான். 2வது அடியில வானத்தை அளந்துருவான். 3வது அடி எங்க வைக்கிறதுன்னு தெரியாது. அப்ப அந்த மகாபலி வந்து என் தலைமையில வைக்கின்றாரு. அவர் தலைமையில வச்ச உடனே அந்த ராஜா வந்து பாதாள லோகத்துக்கு போயிடுவாரு. பாதாள லோகத்துக்கு போனதுனால அங்க போய் நல்லாட்சி பண்ணுவார். நல்லாட்சி பண்ணதுனால வந்து பெருமாள் வந்து அவருக்கு ஒரு வரம் கொடுப்பாரு. நீ ஒரே ஒரு நாள் மட்டும் உன் மக்களை வந்து பார்த்துட்டு போகலான்னு. அந்த நாளுக்கு தான் அவர் ஒரே ஒரு நாள் வருவார் கேரளாவில். அதான் இப்போ ஓணம் ஃபெஸ்டிவலாக கேரளாவில் கொண்டாடுறாங்க. அந்த கேரக்டர் இதில் எதுன்னு பார்த்தீங்கன்னா கலிஃபுல்லான்ற கேரக்டர். அதோட இன்ட்ரடக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகிட்டு இருக்கும். தேடும் போது எல்லாரும் பேபி பேபின்னு தேடுவாங்க. அதாவது அந்த கதையில் சொன்னல, இந்த வாமனன் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு குழந்தை ரூபல் தான் வருவார். அதை தான் பேபி பேபின்னு இது பண்ணுறாங்க. அவர் வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கால் மட்டும் ஒரு அடி எடுத்து வைக்கும். அப்புறம் 2வது அடி எடுத்து வைப்பாரு. 3வது அடி எடுத்து வைக்கும் போது வந்து அப்படியே பெருசா ஜெயிண்ட் மாதிரி ஏஞ்சி நிற்பாரு. பாருங்க கமல் சார் ரைட்டிங்ல எவ்வளோ டீட்டெயிலிங் பண்ணியிருக்காருன்னு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணாவதாரத்தை வந்து எந்த கேரக்டரோட இது பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா வின்சென்ட் பூவராகவன் ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த கேரக்டரோட இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டாள் அசிலோட புடவையை உருவும் போது தான் அவர் கரெக்டாக அந்த லைட் ஆன் பண்ணி வர மாதிரி இருக்கும். இதே மாதிரி தான் மகாபாரதத்திலையும் திரௌபதியோட துயில் உருவும் போது கிருஷ்ணர் வந்து